Hey guys! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ராப்ளம்ஸ் ஆன் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ். இது ரிலேட்டடாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அது பார்த்தா தான் இது புரியும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்து அதில் இருக்கிற நோட்ஸ் எழுதிக்கோங்க. அப்போ தான் இது புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பாஸ் பண்ணுங்கள், அதை எழுதுங்க. அப்புறம் உங்களோட நோட்ஸை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறப்ப. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேல்குலேஷன் ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட். டைம் கான்ஸ்டன்ட்னா என்னது? நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். நம்மக்கிட்ட 2 டைப் ஆஃப் சர்க்கியூட் இருக்குது. ஒன்று ஆர்சி சர்க்கியூட், ஒன்று ஆர்எல் சர்க்கியூட். நம்ம டவ் ஃபைன் பண்ணுறது ஆர்சின்னு சொல்லியிருப்போம் அண்ட் எல்/ஆர்னு சொல்லியிருப்போம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் எப்படி அதை ஃபைன் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது ஆர்சி சர்க்கியூட். ஆர்சி சர்க்கியூட்டில் டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர்சின்னு சொல்லியிருப்போம். பட் ஆர்சி மட்டும் இல்லைங்க, ஆர் ஈக்குவலன்ட், சி ஈக்குவலன்ட். ஸோ வாங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் சர்க்கியூட் பார்த்துக்கோங்க. இதுதான் சர்க்கியூட்டு. அதில் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஷார்ட் சர்க்கியூட் த வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ஓப்பன் சர்க்கியூட் த கரண்ட் சோர்ஸ். ஸோ இந்த சர்க்கியூட்டில் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தான். ஸோ நம்ம அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட ரிசல்டன்ட் சர்க்கியூட் டயக்ராம் இந்த இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஆர் ஈக்குவலன்ட் அண்ட் சி ஈக்குவலண்ட்டை செப்பரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் ஈக்குவலண்ட்டை செப்பரேட் பண்ணியாச்சு அண்ட் தென் சி ஈக்குவலண்ட்டையும் செப்பரேட் பண்ணியாச்சு. இதில் ஆர் ஈக்குவலண்ட் ஃபைன் பண்ணுறது எப்படின்னா, 3K அண்ட் 6K பேரலாக இருக்குது, ப்ளஸ் 2K அது சீரீஸில் இருக்கிறதுனால. ஸோ நமக்கு ரிசல்டன்ட் 4K வருது. ஸோ கெப்பாசிட்டர் நீங்கள் அதே மாதிரி பண்ணுறீங்கன்னா 1 மைக்ரோஃபேரட் இஸ் பேரலல் வித் 2 மைக்ரோஃபேரட். அது 3 மைக்ரோஃபேரட் ஆயிடுச்சு. அது சிக்ஸோட சீரீஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆன்சர் 2 மைக்ரோஃபேரட் வருது. ஸோ அது ரெண்டையும் நம்ம இந்த இடத்துல இருக்கிற டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவலன்ட், சி ஈக்குவலண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னா, டவ் இஸ் ஈக்குவல் டு 8 மில்லி செகண்ட்ஸ். இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்எல் சர்க்கியூட். ஆர்எல் சர்க்கியூட்டில் நம்ம டைம் கான்ஸ்டன்ட் ஃபைன் பண்ணணும். டைம் கான்ஸ்டன்ட் எல்/ஆர். பட் நம்ம இங்கே எழுதியிருக்கிறது எல் ஈக்குவலன்ட் பை ஆர். இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் எப்படின்னு. நம்மக்கிட்ட இந்த எக்ஸாம்பிள் சர்க்கியூட் இருக்குது. இந்த சர்க்கியூட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஓப்பன் சர்க்கியூட் த கரண்ட் சோர்ஸ். ஸோ நம்மக்கிட்ட ஒரே ஒரு காமன் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. அந்த கரண்ட் சோர்ஸை நம்ம ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடுறோம். ஓப்பன் சர்க்கியூட் பண்ணதுனால இந்த 2 கிலோ ஓமில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ இந்த ரிசல்டன்ட் சர்க்கியூட் டயக்ராம் இப்படி இருக்கும். இதில் செப்பரேட் எல் ஈக்குவலண்ட் அண்ட் ஆர் ஈக்குவலண்ட். எல் ஈக்குவலண்ட்டையும் ஆர் ஈக்குவலண்ட்டையும் செப்பரேட் பண்ணி நம்ம டயக்ராம் வரைஞ்சிருக்கிறோம். இந்த சர்க்கியூட் பாருங்கள். இதில் எப்படியாவது ஆரையும் எல்லையும் சீரீஸில் கொண்டு வர மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த 3K பேரலில் இருக்குது 3/2 அண்ட் அது சீரீஸில் 1K இருக்குது. ஏன்னா அது ஃபுல்லாக ஒரு சீரீஸ் சர்க்கியூட். 3/2 + 1, ஸோ 2.5K. அப்புறமா இந்த எல் ஈக்குவலண்ட் பார்த்தீங்கன்னா 2Hம் 3Hம் சீரீஸில் இருக்கிறதுனால 5H. அதை நம்ம எல் ஈக்குவலண்ட் பை ஆர் ஈக்குவலண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது 2 மில்லி செகண்ட். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம இது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் நிறைய படிச்சிருப்போம். ஸோ இங்கே அது யூஸ் ஆகுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டொமைன்லேருந்து நம்ம எல்லாமே எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். எஸ் டொமைன்னா லாப்லாஸ் டொமைன். ஸோ எதுக்காக நம்ம டைம் டொமைன்லேருந்து எஸ் டொமைன் கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டைம் டொமைனில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஆர்டரோ செகண்ட் ஆர்டரோ ஸோ மோர் தென் தேட் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும். பட் நம்ம அதை எஸ் டொமைனில் சேஞ்ச் பண்ணோன்னா அது எல்ஜெப்ரிக் ஈக்குவேஷனாக மாறிடும். எல்ஜெப்ரிக் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம் கம்பேர் டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அதனால தான் நம்ம எஸ் டொமைனில் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. பட் இந்த சப்ஜெக்ட்க்கு தேவையான சில பல ஈக்குவேஷன்ஸ் நான் எழுதியிருக்கிறேன், ஃபார்முலாஸ் எழுதியிருக்கிறேன். ஸோ அதுதான் இங்கே இருக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம வி ஆஃப் டீயை வி ஆஃப் எஸ், டி டொமைனில் இருக்கிறது எஸ் டொமைனில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். சேம் ஐ ஆஃப் டீயை கேபிட்டல் ஐ ஆஃப் எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் விடிசியை வி/எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். சேம் ஐடிசியையும் I/Sன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிசினாலே ஒரு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஸோ அதோட கிராஃப் இப்படி இருக்கிறோம்.
ஸோ அதை வந்து நம்ம எஸ் டொமைனில் சேஞ்ச் பண்ணுறப்ப 1/s தான் நம்ம எழுதணும். சேம் விக்கும் எஸ்ஸுக்கும் அதே கான்செப்ட் தான். அண்ட் சைன் ஒமேகா டி அண்ட் காஸ் ஒமேகா டிக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. அண்ட் விஎம் ஐஎம் வந்து கான்ஸ்டன்ட், அதனால் அது வேரி ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆர் அண்ட் எல்சி. ஆர்எல்சி வந்து ஆர் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், டைம் டொமைனாக இருந்தாலும் எஸ் டொமைனாக இருந்தாலும். பட் எல்சி வேரி ஆகும். எல்லை வந்து நம்ம எஸ்எல்னு எழுதணும் அண்ட் சியை வந்து 1/scன்னு எழுதணும். நமக்கு தெரியும் d/dt அப்படின்னா d/dtன்னு இருக்கிறத வந்து நம்ம வந்து எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்டு இன்டெக்ரல் டிடியை வந்து நம்ம 1/sன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். இதுக்கப்புறமா நம்ம இது ரிலேட்டடான கான்செப்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லேப்லாஸ் யூஸ் பண்ண இனிஷியல் வேல்யூ தியரம் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ தியரம்னாலே இனிஷியலாக ஒரு வேல்யூ, ஒரு ஃபங்க்ஷனோட இனிஷியல் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் டீலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸோ அந்த டீயில் வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ. ஸோ நம்ம 0ன்னு போட்டோன்னா அது வந்து இனிஷியல் வேல்யூ, இன்ஃபினிட்டின்னு போட்டோன்னா அது ஃபைனல் வேல்யூ. ஸோ இன் ஃபங்க்ஷன் ஆஃப் டி, ஒரு டீயோட ஃபங்க்ஷனில் டீயை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா f of 0 is equal to limit t tends to 0 f of t. இந்த ஃபார்முலாவில் நம்ம டீயில் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே இது ஃபைனல் வேல்யூ தியரம்னா நம்ம வந்து டீயை வந்து இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனல் வேல்யூ கிடைக்கும். f of infinity is equal to limit t tends to infinity f of t. இந்த இடத்துல டீயில் வந்து நம்ம இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட ஃபைனல் வேல்யூ என்னன்னு நமக்கு ஃபைண்ட் பண்ண தெரியும் இந்த ஃபங்க்ஷன் வச்சு, இந்த ஃபார்முலா வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் எப்படி பண்ணுறது, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டுங்க. நீங்கள் t tends to 0 இருக்கிற இடத்துல s tends to infinity சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. f tends to infinity is equal to limit s tends to infinity s into f of s. தான் இனிஷியல் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் வேல்யூ பாருங்கள். ஃபைனல் வேல்யூனா t tends to infinity. பட் இன் எஸ் டொமைன் அப்படியே ஆப்போசிட் s tends to 0. ஸோ நம்ம இந்த equationல பாருங்கள், f of 0 is equal to limit s tends to 0ல s f of sன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். எஸ்ஸை வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் வேல்யூ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் எப்படி இதை வந்து சால்வ் பண்ணுறதுன்னு. இந்த கொஷின்ஸ்லாம் மோஸ்ட்லி ஐஏஎஸ் கொஷின்ஸாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த டாபிக் தான் கேட்குறாங்க அவங்க, ஃபைனல் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ, லேப்லாஸில். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். நமக்கு வந்து ஐஏஎஸ்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் t tends to இன்ஃபினிட்டியாக இருக்கும் போது i is equal to 12 ஆம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. t tends to இன்ஃபினிட்டினாலே அது ஒரு ஃபைனல் வேல்யூன்னு தெரியும். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ஃபைனல் வேல்யூ வந்து 12 ஆம்ஸ். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது அங்கே இருக்கிற ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபா அண்ட் தென் இனிஷியல் வேல்யூ ஆஃப் கரண்ட். இந்த ஃபங்க்ஷனோட இனிஷியல் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு t is equal to இன்ஃபினிட்டின்னு இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் t is equal to இன்ஃபினிட்டினா அது ஒரு ஃபைனல் வேல்யூ. ஸோ எஸ் டொமைனில் அது வந்து s tends to 0. ஸோ நம்ம s tends to 0 எழுதிட்டு அதை வந்து i of 0ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். i of 0 s i of s tends to 0 அந்த லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி, ஸோ அதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஆல்ஃபா 0.266ன்னு கிடைக்குது. ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி i of sல i of s ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இனிஷியல் வேல்யூ கரண்ட். ஸோ இனிஷியல் வேல்யூ கரண்ட்னா t is equal to 0. ஸோ s tends to infinity s டொமைனில். ஸோ நம்ம i of infinity சப்ஸ்டியூட் பண்ணுறோம். i of infinity சப்ஸ்டியூட் பண்ணோன்னே நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் i of infinity. இன்ஃபினிட்டியை வந்து நம்ம முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு முன்னாடி காமனாக எடுத்துக்கிறோம். அதில் i ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுது அண்ட் 2/s 4/s 1/s 0.66/s எல்லாமே கேன்சல் ஆயிரும். பிகாஸ் எனிதிங் பை இன்ஃபினிட்டி இஸ் 0. ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது 1 ஆம்ஸ். ஸோ i infinity is equal to 1 amp. பார்க்க போகிறது ஆர்சி சர்க்கியூட் விதவுட் சோர்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற சர்க்கியூட்டில் இந்த சர்க்கியூட்டில் சோர்ஸே கிடையாது, வோல்டேஜ் சோர்ஸோ இல்லை கரண்ட் சோர்ஸோ இல்லை. பட் ஈவன் தோ சோர்ஸ் இல்லாமல் கூட இதில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும்
அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் எலிமெண்ட் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, அந்த கெப்பாசிட்டரில் ஆல்ரெடி ஒரு ஸ்டோர் எனர்ஜி இருக்கும், ஸ்டோர்டு வோல்டேஜ் கிடைக்கும். அந்த ஸ்டோர் இப்போ கொஷினில் கொடுத்துருக்குறாங்க V0 இஸ் ஈக்குவல் டு 15 வோல்ட். அப்படின்னா அதில் வந்து ஆல்ரெடி 15 வோல்டேஜ் இருக்குது. இப்போ அதுதான் ஒரு கரண்ட் சோர்ஸாக நம்மளுக்கு பிஹேவ் பண்ணுது. ஸோ டிட்டர்மைன் த கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கரண்ட். ஸோ இந்த கரண்ட்டு ஓட கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் நம்ம கேட்குறாங்க. இது வந்து ஒரு கெப்பாசிட்டர், அதனால நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் வோல்டேஜ் தான் நம்மக்கிட்ட இருக்குது, இனிஷியல் வோல்டேஜை ரெப்ரசன்ட் பண்ணி. ஸோ இந்த டாபிக் அண்டரில் இருக்க ஃபார்முலாவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ V of t-யோட ஃபார்முலா இதுதான். V of t is equal to V0 e power minus t by tau. ஸோ V0 நம்மளுக்கு தெரியும், is given 15 volt. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண வேண்டியது டவ். ஸோ டவ் எப்படி ஃபைண்ட் பண்ணுதுன்னா, டவ் இஸ் RC. RC வந்து R equivalent and C equivalent. இங்கே C equivalent இல்லை, C மட்டும் தான் இருக்குது, 0.1 farad. அண்ட் R equivalent எப்படி ஃபைண்ட் பண்ணணுன்னா, இந்த சர்க்கியூட்லேயே பாருங்கள், RCயையும் பேரலல் எப்படியா சீரீஸில் கொண்டு வரணும். ஸோ 8 இஸ் சீரீஸ் வித் 12, அதை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 5ஓட அது பேரலாக இருக்குது. ஸோ சால்வ் பண்ணால் நமக்கு 4 ohms கிடைக்குது. ஸோ அதை வந்து டவ் இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு வந்து 0.4 செகண்ட் நம்ம கொண்டு வரோம். அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் V of t-யோட இக்குவேஷனில். ஸோ இந்த இக்குவேஷன் கிடைக்குது. இந்த இக்குவேஷன் கிடைச்சோன்னே நம்ம வந்து V of t-யை வச்சு எப்படி நம்ம I of xனால் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். ஸோ அந்த கரண்ட்டை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, V of t டிவைட் பை அந்த பிரான்ச்சில் இருக்க ரெசிஸ்டர் 8 + 12, அதை போட்டிங்கன்னா I of x t அந்த ஃபங்க்ஷன் கிடச்சிரும். ஸோ கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கரண்ட் வந்து I of x இது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது RL சர்க்கியூட் வித்தவுட் சோர்ஸ். ஸோ இந்த சர்க்கியூட்டில் நம்மக்கிட்ட சோர்ஸ் இருக்குது, ஒரு கரண்ட் சோர்ஸ் 10 amp. பட் எதுக்காக நம்ம வித்தவுட் சோர்ஸ்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் ஃபார் கரண்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இண்டக்டர் வித் ஆல்வேஸ் டீல்ஸ் வித் கரண்ட். ஸோ கரண்ட்கான நம்ம ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தெரியும். இந்த டாபிக் அண்டர் போய் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் இருக்கிற நோட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்முலா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் நடக்குது. t is equal to 0 டைமிங்கில் ஸ்விட்ச் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி சர்க்கியூட் கண்டிஷன் இப்படி இருக்கும், அது ஒரு ஸ்டெடி ஸ்டேட். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கும். ஸோ ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டோம் இண்டக்டரை. இப்போ வந்து ஷார்ட் சர்க்கியூட் 2 ohmsக்கு அக்ராஸாக பண்ணதுனால அந்த இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகிட்டு அங்கே ஃபுல் 2 ohms வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்புறமா 1 ohms வழியாகவும் கரண்ட் ஃப்ளோ ஆகாது, ஏன்னா அதுவும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கு இந்த மாதிரி. ஸோ அதுக்கு அக்ராஸாக 10 amps தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ டோட்டலாக எல்லில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 10 amps. ஸோ இனிஷியல் கரண்ட் அக்ராஸ் எல் வந்து I0 வந்து 10 amps. இப்போ நம்மளுக்கு தெரியுது. இப்போ ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் இன்னும் நடக்கலை. ஸோ ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் அது சர்க்கியூட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோன்னா இந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அது வந்து செப்ரேட் ஆயிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட ரிசல்டன்ட் சர்க்கியூட் வந்து இந்த சர்க்கியூட் தான். இந்த சர்க்கியூட்டில் ஒரு இண்டக்டர் இருக்குது, ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இண்டக்டருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதோட கரண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண விடாது அது. ஸோ I0 வந்து 10 நம்ம வச்சுருக்குறோம். இதோட டவ் ஃபைண்ட் பண்ணணும், டைம் கான்ஸ்டன்ட். ஸோ டைம் கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு L/R. நம்ம ஏன் இந்த சர்க்கியூட்டில் 1 amp இன்க்ளூட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 amp வந்து வேறு சர்க்கியூட்டாக போயிடுச்சு. எப்போவுமே ஒரு டிஸ்சார்ஜ் கெப்பாசிட்டரோ இல்லை இண்டக்டரோ டிஸ்சார்ஜிங் பாத்தில் இருக்கிற ரெசிஸ்டரையும் இண்டக்டரையும் மட்டும்தான் நீங்கள் டவ் கால்குலேட் பண்ணுறப்ப எடுத்துக்கணும். மித்ததெல்லாம் விட்டுறணும். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு 1/4 செகண்ட் கிடைக்கிது. ஸோ நம்ம I of t-ல அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நமக்கு I of t என்ன கிடைக்குதுன்னா 10 e power minus 14 கிடைக்குது. இதுதான் RL சர்க்கியூட் வித்தவுட் சோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது RL சர்க்கியூட் வித் சோர்ஸ். ஸோ இந்த வித் சோர்ஸ்க்கும் வித்தவுட் சோர்ஸ்க்கும் என்னென்னா, நம்ம சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் இதில் சர்க்கியூட்டில் ஒரு சோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சோர்ஸை வச்சே நம்ம வந்து எப்படி ஒரு ஸ்டெடி ஸ்டேட் அட்டைன் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இதுலேயும் கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் ஃபார் I ஃபைண்ட் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த I ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா என்னென்னா, இந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நோட்ஸில். I of t is equal to I infinity
ஐ இன்ஃபினிட்டினா இந்த ஸ்டெடி ஸ்டேட், ஒரு ஸ்விட்சிங் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெடி ஸ்டேட் இருக்கு இல்லையா, அப்போ அது த்ரூ என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு இருக்கிறது தான். அண்ட் ஐ நாட் வந்து ஸ்விட்சிங் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெடி ஸ்டேட்டில் என்ன கரண்ட்னு பார்க்குறது. அண்ட் டவ் கால்குலேட் பண்ணணும் ஆஸ் யூஷுவல். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அட் t இஸ் ஈக்குவல் டு 0 - ஸோ ஸ்விட்சிங் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெடி ஸ்டேட். அந்த நேரத்தில் ஸ்டெடி ஸ்டேட்டாக இருக்கும் போது இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம், ஐயை ஷார்ட் சர்க்யூட் எல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஐ ஃப்ளோ ஆகிற மாதிரி. அண்டு டி வந்து ஓப்பனாக இருக்குது, அந்த டி வந்து 0 செகண்டில் அங்கே ஸ்விட்ச் ஓப்பனாக இருக்கிறதுனால அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ ஐ நாட் அந்த இடத்துல என்ன ஆகுது, 60/10ன்னு போட்டு நம்மளுக்கு 6 amps கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து t இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா ஆஃப்டர் ஸ்விட்சிங் ஒரு ஸ்டெடி ஸ்டேட் வருது இல்லையா, அதுதான் இன்ஃபினிட்டி. ஸோ அட் t இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியில் நம்ம ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு அந்த ஐ ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு இண்டக்டர் ஸ்டெடி ஸ்டேட்டில் நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம். ஸோ 30 ohms நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், பிகாஸ் எனி ரெசிஸ்டர் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட், அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அதுக்கு அக்ராஸாக ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம். இப்போ மேலேருந்து ஒரு கரண்ட் வருதுன்னா அந்த கரண்ட் போகிறது பார்த்திங்கன்னா என்ன ஆகும், அது வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ இந்த இதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ அது வந்து ஷார்ட் சர்க்யூட் பார்த்து தான் ப்ரிஃபர் பண்ணும் எப்போவுமே. ஸோ அதனால நமக்கு இதுக்கு அக்ராஸாக இருக்க எந்த ரெசிஸ்டராக இருந்தாலும் நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நம்ம 30 ohms வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு இருக்கிறது வந்து 30 இஸ் parallel with 10. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் நம்ம ஐ இன்ஃபினிட்டின்னு ஃபைண்ட் பண்ணலாம், ஏன்னா இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் அட் t இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியில். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 8 amps. ஸோ டவ் ஃபைண்ட் பண்ணும். டவ் வந்து L/R ஈக்குவலன்ட். ஸோ எல் வந்து 1/2. 1/2க்கு அப்புறம் ஆர் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா, ஆர் ஈக்குவலன்ட் ஃபஸ்ட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணுங்கள் இந்த வோல்டேஜ் சோர்ஸை. அண்ட் பாருங்கள் 30, 30, 10 எல்லாமே பேரலில் இருக்குது. ஸோ அது எல்லாமே எடுத்திங்கன்னா 15 parallel with 10. ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 1/2 செகண்ட்ஸ்னு கிடைக்கும். அதை நீங்கள் அப்படியே இங்கே இருக்கிற இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐ ஆஃப் டி ஐ இன்ஃபினிட்டி ப்ளஸ் ஐ ஆஃப் 0 - ஐ இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் t/τ. ஸோ 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த 8ஐ வந்து ஐ இன்ஃபினிட்டி இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஐ நாட்டை வந்து 6 amps சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்புறம் வந்து டவ்வை வந்து 1/τ எடுத்துருக்குறோம். 1/τ வந்து 12 செகண்ட்ஸ்னு வரும். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு கடைசியாக கிடைக்கிற எக்ஸ்ப்ரெஷன் தான் ஐ ஆஃப் டி எக்ஸ்ப்ரெஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்சி சர்க்யூட் வித் சோர்ஸ். ஸோ ஆர்சி சர்க்யூட் வித் சோர்ஸ் எப்படின்னா, நம்ம வந்து சர்க்யூட் ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறமும் அங்கே வந்து சோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கண்டுபிடிக்கிறோம், வோல்டேஜ் எக்ஸ்ப்ரெஷன். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்யூட்டில் ஸ்விட்சிங் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஏயோட கனெக்ட் ஆகிருக்கு ஸ்விட்சு. ஸோ அது ஒரு ஸ்டெடி ஸ்டேட். நெக்ஸ்ட்டு ஸ்விட்சிங் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அது வந்து பியோட கனெக்ட் ஆகிடுது. ஸோ இதுதான் அந்த கண்டிஷன். ஸோ எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் வி ஃபைண்ட் பண்ணும். வினா வோல்டேஜ் அக்ராஸ் இந்த கெப்பாசிட்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது நம்மக்கிட்ட, சேம் ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா ப்ரீவியஸ் நோட்ஸில் இருக்கிற மாதிரி. அண்ட் கெப்பாசிட்டரை வந்து நம்ம ஓப்பன் சர்க்யூட் பண்ணுவோம் ஸ்டெடி ஸ்டேட்டில். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கண்டிஷன் ஏல இருக்குது. ஏல இருக்கிறப்ப ஒரு ஸ்டெடி ஸ்டேட் அட்டைன் ஆகுது. அந்த டைமில் நமக்கு V0 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்யூட் கண்டிஷனில் 10 வந்து 2க்கு டிவைட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு அக்ராஸாக 5 volt கிடைக்குது. ஸோ நம்ம ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் நடக்குது. ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் நடந்தோடனே பிக்கு போகுது. பிக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகுது. அப்போ அது இன்ஃபினிட்டி டைம் அட்டைன் பண்ணுது. ஸோ வி இன்ஃபினிட்டியில் அதுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ்னு பாருங்கள். அந்த கெப்பாசிட்டரை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிவிட்டு இந்த 5 amp த்ரூ இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ohmsக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாது, பிகாஸ் இது வந்து ஓப்பன் சர்க்யூட். ஸோ 2 ohmக்கு 5 amps வர்றதுனால இது வந்து ஒரு 10 volt வருது. ஸோ இந்த ரெண்டும் V0 அண்ட் V இன்ஃபினிட்டி. இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஃபார்முலாவில்.
ஸோ டவ் ஃபைண்ட் பண்ணணும். டவ் எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன், டிஸ்சார்ஜிங் சர்க்யூட்டில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த சர்க்யூட் வந்து சார்ஜிங் சர்க்யூட், இந்த சர்க்யூட் வந்து டிஸ்சார்ஜிங் சர்க்யூட். ஸோ டிஸ்சார்ஜிங் சர்க்யூட்டில் என்ன டைம் கான்ஸ்டன்ட்னு பாருங்கள், ஆர்சி தான். ஆர்சியில் ஆர் வந்து நமக்கு 0.5 அண்டு சி வந்து சி வந்து 0.1, ஆர் வந்து இந்த 3 இஸ் சீரீஸ் வித் 2, ஸோ இது வந்து 5ன்னு வருது. இந்த 5ஐயும் 0.1ஐயும் இன்டூ பண்ணால் நமக்கு 0.5 கிடைக்கும், 1/2. ஸோ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா v ஆஃப் t இஸ் ஈக்குவல் டு 10 - 5 e பவர் -2t. இதுதான் வோல்டேஜோட கம்ப்ளீட் எக்ஸ்ப்ரெஷன் இன் ஆர்சி சர்க்யூட். வித் பார்க்க போகிறது செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் வித் சோர்ஸ். ஸோ நான் வந்து எப்படி அப்ரோச் பண்ணும் செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இது. எப்போவுமே இதில் ஃபார்முலாஸோ பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒரு சர்க்யூட்டில் இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் ஒன்றா வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணுன்னு தான் கேட்பாங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேட்டிருக்கிறது வந்து IV இன் டிரான்சியன்ட் ஸ்டேட் அண்ட் di/dt dv/dt இன் டிரான்சியன்ட் ஸ்டேட். அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட்டில் கேட்டிருக்காங்க INV. அது எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் t இஸ் ஈக்குவல் டு 0-. ஸோ ஸ்விட்சிங் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெடி ஸ்டேட்டில் என்ன கண்டிஷன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்விட்சை நம்ம க்ளோஸ் பண்ணல, ஸோ அது ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கிறதுனால 6 ohmஸை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ வந்து வோல்டேஜை வந்து இந்த வோல்டேஜ் அக்ராஸ் 1 ohm என்னென்னு ஃபைண்ட் பண்ணும், 1 farad. பிகாஸ் ஸ்டெடி ஸ்டேட்டில் கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்யூட், இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு ரிசல்டன்ட் சர்க்யூட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து I வந்து கரண்ட் அக்ராஸ் இண்டக்டர், அதில் என்ன என்னன்னு பாருங்கள், 200 / 2 + 3, ஸோ 5 வருது. அதுக்கு அக்ராஸ் இருக்க கரண்ட் வந்து 40 amps. ஸோ இந்த V வோல்டேஜ் பாருங்கள், கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ். ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் இன்டூ 3 தான் இதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ். ஸோ 40 × 3 இஸ் ஈக்குவல் டு 120 volt. ஸோ இதில் வந்து டிரான்ஷியன்ட் ஆகுது. டிரான்ஷியன்ட் ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்விட்சிங் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் டிரான்ஷியன்ட் பீரியடில் நம்மளோட இண்டக்டரோட இது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து அதுக்கு அக்ராஸ் இருக்க கரண்ட்டை சேஞ்ச் பண்ணாது அண்ட் வோல்டேஜ் வந்து கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணாது. ஸோ டிரான்ஷியன்ட் பீரியட்லேயும் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட் அப்படின்னா டிரான்ஷியன்ட் பீரியட். ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் நடந்துருச்சு, ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் அப்புறம் இருக்கிற பீரியட் டிரான்ஷியன்ட் பீரியட். டிரான்ஷியன்ட் பீரியடில் வந்து நம்ம வந்து இண்டக்டரை ஓப்பன் சர்க்யூட்டும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவோம் கெப்பாசிட்டரை. ஸோ ரிசல்டன் இந்த மாதிரி தான் வரும். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்க கரண்ட் என்னென்னு தெரியும், அதுதான் 40 amps. இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த ஸ்லைடில் 40 amps. வோல்டேஜ் வந்து கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக 120 volt. ஸோ அதை வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து VLல வந்து நான் ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டேன் அந்த இண்டக்டரை. அதுக்கு அக்ராஸாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அந்த ஃப்ளோ வந்து 40 amps. அதை கரண்ட் சோர்ஸாக பிஹேவ் பண்ணும், அதை அங்கே போட்டாச்சு. ஸோ கெப்பாசிட்டரை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு அதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் 120 voltை நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸை ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு நோடல் ஈக்குவேஷன் போடுறோம். அந்த நோடல் ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணி நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வோல்டேஜோ அது கண்டுபிடிக்கணும். ஸோ 40 amps, இந்த 40 ப்ளஸ் V/6 ப்ளஸ் V - 120/2 ப்ளஸ் V/3 இந்த ஈக்குவேஷனை போட்டு சால்வ் பண்ணால் V இஸ் ஈக்குவல் டு 100 voltனு கிடைக்கிது. ஸோ இப்போ நமக்கு ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா di/dtயும் dv/dtயும் இன் டிரான்ஷியன்ட் பீரியட். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம வந்து d/dt வந்து இந்த மாதிரி ஃபார்முலாவில் தான் கிடைக்கும் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டரில். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் கண்டுபிடிச்சா தான் di/dt கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் டிவைட் பை இண்டக்டன்ஸோட வேல்யூ, வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் டிவைட் பை இண்டக்டன்ஸோட வேல்யூ. ஸோ இண்டக்டன்ஸோட வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த லூப்பில் ஒரு KVL சப்ஸ்டியூட் பண்ணணும். KVL அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா -240 × இந்த கரண்ட் இங்கேயும் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 40 × 2 + VL
0 ப்ளஸ், ஸோ இந்த இண்டக்டருக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் ப்ளஸ் 100. இதை சால்வ் பண்ணால் நமக்கு 20 வோல்ட் கிடைக்குது. ஸோ டிஐபிடிடி வந்து 20/1, ஸோ நமக்கு 20 kA/செகண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிவி/டிடிக்கு ஐசி ஃபைன் பண்ணோம். ஐசி/சி இதுதான் ஃபார்முலா. ஸோ ஐசி/சிக்கு ஐசி நம்ம எப்படி ஃபைன் பண்ணோம்னா வி இங்கே இருக்குது, V - 20 120 /2 போட்டோன்னா -10 amps வருது. அதை வந்து /C போட்டோன்னா நம்மளுக்கு -10 MV/s கிடைக்கும். இதுதான் டிரான்ஷன் பீரியடில் இருக்கிறது டிஐ/டிடி அண்ட் டிவி/டிடி. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர்னால் டி வந்து இன்ஃபினிட்டி அட்டைன் பண்ணுது. அது வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் இண்டக்டரை ஷார்ட் சர்க்யூட்டும் கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்யூட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் ஃபார்ம் ஆகும். ஸோ இன்ஃபினிட்டியில் இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னென்னு பார்க்குறோம், 200 / 50. இந்த 6ம் 3யும் வந்து பேரலில் இருக்குது, ஸோ 2 வரும். ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணால் 50 amps வருது. அண்டு வி இன்ஃபினிட்டி வந்து நம்ம வோல்டேஜ் டிவிஷன் ரூல் போட்டிருக்கோம். 6ஐயும் 3ஐயும் பேரலில் இருக்குது, ஸோ இது சால்வ் பண்ணால் 2 வரும். 200 வோல்டேஜ் டிவிஷன் பண்ணால் இதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் வந்து 100 வோல்ட் வரும். இதுதான் இந்த செகண்ட் ஆர்டரை எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு பார்க்குறது. நம்ம பார்க்க போகிறது ஏசி டிரான்ஷியன்ட். ஏசி டிரான்ஷியன்ட் அவ்வளோவா கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆமாங்க, அதில் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. இதில் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது, அது தெரிஞ்சால் போதும். அது என்னென்னா, ஏசி டிரான்ஷியன் வந்து இட்ஸ் லெஸ் எஃபெக்டிவ் தென் டிசி டிரான்ஷியன். ரொம்ப எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். அது ஏன்னா சிஸ்டம் இஸ் டிசைன்ட் ஃபார் பீக் வேல்யூஸ். எப்போவுமே அந்த சிஸ்டம் வந்து ஒரு பீக் வேல்யூவை சஸ்டெயின் பண்ணுற அளவு கெப்பாபிலிட்டி இருக்கும். நீங்கள் டிரான்ஷியன் நடக்கும் போது எவ்வளோ தான் வேல்யூ சேஞ்ச் ஆனாலும் அந்த சிஸ்டமும் ஒன்றுமே செய்யாது. அண்ட் இதில் வந்து நேச்சுரல் 0 இருக்கு. இந்த வேவ்ஃபார்ம் பாருங்கள், சைன் வேவ்ஃபார்ம். இந்த சைன் வேவ்ஃபார்மில் நம்மளுக்கு நேச்சுரல் 0 ஆல்வேஸ் கிடைக்கும் ஒரு ஹாஃப் சைக்கிளில் எப்போவுமே. ஸோ ஒரு டிரான்ஷியன் நடக்கிறப்ப ஒரு எனர்ஜி வருது, இன்ஸ்டன்டேனியஸ் எனர்ஜி. அது சீக்கிரமாகவே டை அவுட் ஆயிரும் பிகாஸ் ஆஃப் 0 ஹாஃப் சைக்கிளில் வர 0 நேச்சுரல் 0. அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சர்க்யூட்டை கரெக்டாக அந்த 0 வர இடத்துல இன்டரப்ட் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஷியன்ட்டே அக்கர் ஆகாது. அதுதான் உங்களோட தேர்ட் பாயிண்ட்டு. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் எப்படி பார்க்குறதுன்ட்டு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் என்ன ஃபைன் பண்ணணுன்னா, இந்த சர்க்யூட் இருக்குது இல்லையா, இந்த சர்க்யூட்டில் எந்த டைமிங்கில் நம்ம ஸ்விட்சை ஆப்ரேட் பண்ணால் நம்மளுக்கு டிரான்ஷியன் கிடைக்காதுன்னு கேட்டிருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதில் வர T0 நம்ம கண்டுபிடிச்சோன்னா அந்த T0 நம்மளுக்கு ஸ்விட்சிங் டிரான்ஷியன் நடக்காது. ஸோ அதுக்காக நம்ம tan இன்வர்ஸ் ஆஃப் ωL/R நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ωLனா ஒமேகா நம்மளுக்கு தெரியும் 2πfன்னு. எஃப் வந்து 50 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க, எல்லோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, ஆரோட வேல்யூ. அந்த tan இன்வர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் த சர்க்யூட். இந்த இம்பிடன்ஸை எப்படி எழுதலாம்னா Z R + J ωLன்னு எழுதலாம். ஸோ இந்த JωL தான் வந்து ωL இமேஜினரி பை ரியல் பார்ட் நம்ம எழுதியிருக்கிறோம் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதை ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். 180/πன்னு 180/π டிகிரியில் இருக்குது. ஸோ அதை வந்து π/180 டிகிரியில் மாற்றிடணும், ரேடியன்ஸாக வந்துடும். ஸோ அதை ஈக்குவேட் பண்ணால் தான் உங்களுக்கு செகண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம அதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற செகண்ட்ஸ் வந்து 1.78 மில்லி செகண்ட்ஸ். ஸோ இந்த செகண்டில் நீங்கள் வந்து இந்த சர்க்யூட்டை T0ங்கிறத வந்து 1.78 இந்த டைமிங்கில் நீங்கள் ஸ்விட்சை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஷியன் நடக்கவே நடக்காதுங்க. அவ்வளோதாங்க டிரான்ஷியன் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் ஃபுல்லாகவே. இப்போ நான் வந்து எப்படி ஒரு கொஷினை அப்ரோச் பண்ணலாம் எல்லா மெத்தட்லேயும் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதை எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணுன்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஐஏஎஸோட ப்ரீவியஸ் கொஷின்ஸ், கேட்டு, உங்ககிட்ட இருக்கிற வேறு அதர் எக்ஸாம்ஸ் லைக் டிஎன்இபி எல்லா கொஷினையும் கலெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதில் இருக்க டிரான்ஷியன்ட் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற என்னோடய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அதோட சொல்யூஷன் வித் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.